எங்க வீட்ல எந்த ஒரு விசேஷம் வந்தாலும் கண்டிப்பா கேசரி இல்லாம இருக்காது. இந்த மெத்தட்ல செஞ்சு கொடுத்தீங்கன்னா நாக்குல வச்சதும் வழுக்கிட்டு ஓடிடும். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சூடு ஆறுனா கூட அந்த சாஃப்ட்னஸ் குறையவே குறையாது. பைனாப்பிள் கேசரி பண்ணலாமா? ஒரு பேன்ல கொஞ்சமா கீ ஆட் பண்ணிட்டு திராட்சை முந்திரி கொஞ்சமா ஃபைனா சாப் பண்ண பாதாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கீழ 3 கப் வெள்ளை ரவை சேர்த்துட்டு உதிரி உதிரியா வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இனி அகைன் கொஞ்சமா கீ ஆட் பண்ணிட்டு அரைச்சு வச்ச பைனாப்பிள் பேஸ்ட் 1 கப் அதே அளவுக்கு ஈக்குவலா சாப் பண்ணி வச்ச பைனாப்பிளும் சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவு சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமா குங்குமப்பூ 9 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். 1 கப்புக்கு 3 கப் சரியா இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள சேர்த்து கட்டிகள் படாத மாதிரி கிண்டிக்கணும். இனி கலர் தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரவை எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 கப் அளவு சக்கரை கண்டிப்பா சேர்க்கணும். பைனாப்பிள் ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியா இருந்ததுன்னா வேணா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு 1/2 கப் சேர்த்ததுனால 2.5 கப் அளவு சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். ரவை ஆட் பண்ண உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்பதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இதை நல்லா கலந்து விட்டு சாப்பிட்டு பாருங்க. அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.